தான் கடவுளை வேண்டுவார்கள். விளையாட்டுக்காக வேண்டுவார்களா? அதுவும் உண்மைதான். விளையாட்டுக்காக வேண்ட மாட்டாங்க. ஆனா நம்பிக்கை இருக்கணும். வேண்டுவாங்க, உண்மையா வேண்டுவாங்கன்னா, முழு மனசுல நம்பிக்கையோட வேண்டணுங்க. சரியா? கண்டிப்பா கடவுள் செய்வார். கைவிட மாட்டார். அதாவது இப்ப நீங்க சொல்ற மாரி இப்ப வந்து நீங்க என்னதான் வேண்டுனாலும், நீங்க வேண்டின விஷயம் நடக்கல அப்படின்னு சொல்லி சோர்வா இருக்கீங்க. கடவுள் நம்மளுக்கு செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம சோர்ந்து போறீங்க பார்த்தீங்களா? அதுதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கு செய்வாருன்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த நாள் வரும். அந்த நாள்ல கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஒரு கிளாஸ நம்ம வந்து கடந்து அடுத்த வகுப்புக்கு போறதுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து 2ஆம் கிளாஸ் போறதுக்கு 2லேருந்து 3க்கு போகணும், 3லேருந்து 4க்கு போகணும், 4லேருந்து 5ஆம் கிளாஸ் போகணும், 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் போகணும். அது ஒரே நாள்ல நம்மளால போக முடியாதுங்க. அந்த ஒரு கிளாஸ நம்ம கடந்து போகறதுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு நாள் கடந்து தான் வந்து ஒரு விஷயத்துலேருந்து அடுத்த விஷயத்துக்கு கடந்து போக முடியும். நம்மளும் அது மாரி தாங்க. இப்ப நம்ம இந்த வந்து நான் கடந்து போயிட்டுருக்கோம். ஆனா அந்த வெற்றியின் நாள் வந்து தூரத்துல இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் இருக்கு. நம்ம வெற்றி அடைஞ்சு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு நாள் இருக்கு கண்டிப்பா. நம்ம கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு போவோம். அதனால இந்த மாரி புலம்பிட்டு இருக்க வேண்டாம். நமக்கு வேண்டியது நடக்கல, நம்ம செஞ்சது நடக்கல, நம்ம கேட்கறது நடக்கல, கடவுள்ட்ட வேண்டியது அந்நேரம் செய்றாரு, நம்மளுக்கு செய்ய